ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஷார்ட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக டவுன்ஃபால் தான். ஏன் டவுன்ஃபால் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஸ்டூபிட் ஃபெல்லோ யூஎஸ் தான் அகெயின் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணால் டேட்டா நெகட்டிவ் ட்ரெண்ட். அவனோட மார்க்கெட் மட்டும் இல்லை, நம்மளோட மார்க்கெட்டையும் வச்சு தரமாக செஞ்சிருச்சு. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டவுன்ஃபாலில் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஒரு ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பிக் பண்ணாலும் டவுன்ஃபாலில் தான் போகும். அதில் ஒரி பண்ணிக்க அவசியமே இல்லை. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குன்னு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன 2 பாயிண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபண்ட் ஆடிங்ஸ். எக்ஸஸாக இருக்கிற ஃபண்டை எப்படி ஆட் பண்ணலாம், அதே மாதிரி புதுசாக ஒரு ஃபண்டை எப்படி ஆட் பண்ணலாம். இந்த 2 ஃபார்முலாவும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெரிய கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும். இதுதான் ஸ்டாக்கை உடனே வெளியே வர்றதுக்கும் ப்ராஃபிட்டபுளாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து புக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ஃபண்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் புது ஃபண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸாக நம்ம ஃப்ரைடே சூஸ் பண்ண அதானி ஸ்டாக் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 734 க்ளோஸ் டு 28 ருபீஸ் வந்து டவுன் ஆயிருக்கு ஒரு ஸ்டாக்ஸுக்கு. அதை இங்கே பார்த்துருவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளோட 100% நீங்கள் ஏன் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கிறதுனால 100% இருக்குது. ஃபியூச்சராக வந்து நம்ம ஸ்டாக்ஸை ஆட் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதையுமே பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே பிளட் பாத் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ரைமரி கோலே வந்து டென்ஷன் ஃப்ரீங்கிறதுனால சில் அவுட் கைஸ் வில் சி நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து 760, டுடே வந்து 734, க்ளோஸ் டு 6 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி மட்டுமே 3.69% டவுன். ஸோ நத்திங் ஸ்பெஷல். ஓகே, வில் சி த டுடே ஸ்டாக். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மட்டிக்கல் ஸ்டாக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கை ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே எங்கள் டீம் வந்து அனலைஸ் பண்ணிடுச்சு. மேபி எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது நீங்களுமே அதை கற்றுக்குருவீங்க. பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக உங்களுக்கு நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு வால்யூம் வந்து ட்ரெண்ட் வந்து எப்போ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர் 2025 டிசம்பருக்கு அடுத்து ஒரு 5 மாதமாக எந்த ஒரு பெரிய மேஜர் ஆக்டிவிட்டியுமே இந்த ஃபார்மட்டில் வந்து நடக்கலை. ஓகேவா? அதுக்கப்புறம் மேல தான் ஒரு மேஜர் வந்து வால்யூம் வந்து உள்ளே டம்ப் ஆகிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் 4 and 5ல் வந்து எந்த அளவுக்கு வந்து 5 and 6ல் வந்து எந்த அளவுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. எப்போவுமே நீங்கள் எல்லோரும் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது அதோட வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யாருமே மிச்ச வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சார்ட்டை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அதை வச்சு மட்டுமே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட முடியாது. அதுவும் ஒரு கீ பாயிண்ட் தான். பட் ஆனால் அந்த வால்யூம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டாக்கில் வந்து நிறைய வால்யூம்ஸ் வந்து நடந்திருக்கணும், இன் அண்ட் அவுட். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டாக் வந்து ஆக்டிவாக இருக்குது, ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபண்டை வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணி பிக் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நம்மளோட டீட்டெயில்டு கிளாஸில் வந்து நம்ம கைட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 and 5ல் வந்து நடந்ததுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பொசிஷன்ஸை வந்து ரீஅலோகேட் பண்ணுறதா இருக்கும். இது எல்லா கம்பெனியுமே பண்ணுறது தான் அவங்களோட பெட்டர் க்ரோத்துக்காக. இந்த கம்பெனிலையுமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வால்யூம் வந்து போர்ஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நல்லாவே ஹைப் ஆகி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 170 கிட்ட இருந்தது வால்யூம் அந்த அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் 170ல் இருந்து க்ளோஸ் டு 2389 வரைக்கும் 2400னே வைக்கலாம், 2400 வரைக்குமே சாலிடாக போயிருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டாக் அப்பில் போயிட்டு டவுனில் வரும்போது ஓரளவுக்கு இங்கே வந்து கன்சாலிடேட்டட் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்ஸில். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்குறது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நார்மலாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. நம்மளோட ஸ்டாக் ப்ராஃபிட் எப்போவுமே ஒரு 10%க்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? சின்ன சின்ன ட்ராப்ஸ் தான் பெரிய டிஃப்ரென்ஸஸ் சேஞ்ச் பண்ணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 lakh ருபீஸில் 10% பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் வரும். ஓகேவா?
ஸோ இதே வந்து நீங்கள் 10 லேக்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு யோசிச்சுப்பாரு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து சின்ன மணியாக இருக்கிறதுனால 10%ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மோராக ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மோர் கான்ஃபிடென்ட்டாக அதில் வந்து நீங்கள் எக்ஸிட்டும் ஆகலாம் வித் நல்ல ப்ராஃபிட்டோட. ஸோ பேக் டு த பாயிண்ட். இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாம். இது வந்து அவங்க கம்பெனி சைடு இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டு தான். அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அவங்க கம்பெனி சைடு இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட Q4ஓட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். ஸோ இது நான் க்ரியேட் பண்ணது கிடையாது. இது கம்பெனியோட டாக்குமெண்ட்டாக இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் அவங்களோட ரெவென்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இது ஃபார்மா கம்பெனி தான் நான் சொன்ன மாதிரி. இவங்களோட மேஜர் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே ப்ளே பண்ணுறாங்க. மேஜராக 2 கண்ட்ரி. ஒன்று வந்து இங்கிலாந்து, ஒன்று வந்து இந்தியா. ஓகேவா? இங்கிலாந்துலேயும் க்ளோஸ் டு 40%, இந்தியாவிலையும் க்ளோஸ் டு 40%. இங்கே பார்த்தீங்கனாலே இந்த ஃபிகர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ரெவென்யூ வந்து புல் பண்ணியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ண அடுத்த நாள் தான் மார்க்கெட் டாப்பில் போணுச்சு. அவங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்த டேட்டு May 4 கம்பெனி சைடு இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு என்னோட டேபிளில் பார்த்தாலும் உங்களுக்கும் தெரியும் May 4 தான் ஹையான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, கம்பெனி நல்ல க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லா இன்வெஸ்டரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரக்குக்கு அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? க்ளோஸ் டு 1 or 2 வீக்ஸ் தான் ஆகுது இந்த அப்ரூவல் வந்து. இந்த அப்ரூவலோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா? ஓகே. ஸோ இதை நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த அப்ரூவல் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? நார்மலாக வந்து நம்மளோட இதில் வந்து இந்தியாவில் வந்து மேஜராக இருக்கிறது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது தெரிஞ்ச விஷயந்தான். மிச்ச கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து யூரினரி ரிலேட்டடான இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஆன்டிடோட்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து க்ளோஸ் டு லாஸ்ட் இயர் வந்து யூஎஸோட டேட்டாஸ் படி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 35,000 பேர் இதனாலேயே இறக்குறாங்க இந்த இன்ஃபெக்ஷன்னாலேயே. ஸோ இது கிளினிக்கல் ட்ரையல் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கு உண்டான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு FDA வந்து அப்ரூவல் ரிலீஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டன் ரைட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வச்சு தான் அவங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த கம்பெனிக்கு அதே மாதிரி அப்ரூவல் கிடச்சிருச்சு மார்க்கெட்டில் வந்து அவங்களோட புது ப்ராடக்டை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம சூஸ் பண்ணது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியில் நம்ம மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் பிளேயர்ஸில் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸுமே நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் இந்த கம்பெனியை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கம்பெனியை நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம், இதை தான் பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டாக்கை நம்ம நாளைக்கு வாங்கின மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட க்ளோசிங் தான் நாளையோட மார்க்கெட் ஓப்பனிங். நான் அதே ரேட்லேயே நான் இன்றைக்கி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் per டே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது 5K தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 5K அப்படிங்கிறதுனால நம்மளால் இந்த ஸ்டாக்கில் ஸ்டாக்ஸ் தான் வாங்க முடியும். ஸோ நான் நாளையோட டேட் போட்டுக்கிறேன், சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்னையோட டேட்டே போட்டுக்கிறேன். இன்றைக்கி வாங்கின மாதிரி க்ளோசிங்கில் வாங்கின மாதிரியே காட்டிக்கலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் சேம், மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸை தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் வண்டியதுக்கு இந்த ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சம்டைம்ஸ் அப்பாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் டவுனாகவும் இருக்கலாம். இட் வில் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி டேட்லேயே வந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து அட்ரஸ் பண்ணணும். அது என்ன ரோல், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டைம் வந்து 3 o'clockலேருந்து 3:30க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிருக்கேன். ஏன் அதை வந்து நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மார்னிங் எப்போவுமே ஓப்பனிங்கில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பெரிய
பையிங் செல்லிங் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களால் ஒரு கரெக்டான ப்ரைஸை வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 3 3:30 வந்து உங்களோட ஸ்டாக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னையோட ஸ்டாக்கை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட எக்ஸஸ் ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றோம்னா இந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 6 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோமா. ஸோ 6 ஸ்டாக்ஸ் வந்து ஏஜிஎல் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4560 நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து 5th மாற்றிடுறேன் இன்றைக்கி டேட்டில் இருந்து. ஸோ 7/6/7 வந்து நமக்கு ஹாலிடே. ஸோ இங்கே வந்து நம்ம 8th டேட். இந்த ஸ்டாக் தான் நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 1897. ஸோ 2 ஸ்டாக்ஸ் 3794. ஸோ இந்த ஃபண்டு நம்ம போட்டிருக்கோம். இதோட எக்ஸல் சீட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸு இன்னும் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த 2 ஃபண்டையும் சேர்க்கும் போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1646. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 1646. ஸோ இந்த ப்ரைஸை நான் இங்கே போட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம இதில் வந்து எவ்வளோ ஃபண்டை எக்ஸஸ், இதெல்லாம் வந்து நம்ம பெர் டே வந்து 5000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இதில் எக்ஸஸாக இருக்கிற ஃபண்டை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம ஸ்டாக்ஸுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ 1600 கிட்ட நம்ம இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ்க்கு வந்து எதில் இதை டாப் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் இருக்கிற ஃபண்டை முடிஞ்ச வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப குயிக்காகவே நம்ம வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸில் 734. இப்போ நம்ம வந்து இதை 2 ஸ்டாக் வாங்கணும்னு வச்சுக்கிறோங்களேன் இன்றைக்கி டேட்டில். ஓகேவா? அதாவது இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது 3 to 3:30 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம், இதில் வந்து 2 ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வந்து ஃபண்ட் இருக்குங்க. 734 அப்படிங்கிறதுனால சேம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ஸ்டாக் வந்து க்ளோஸ் டு நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 7/7/14 தான் வரும். ஸோ இங்கே வந்து 2 ஸ்டாக் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் அனதர் பர்ச்சேஸ். இதே தான் நம்ம என்ன பண்ணுவோம், லைவ் ட்ரேடிங்குமே பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம கிளாஸில் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 734 2 ஸ்டாக் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது லைவ் ட்ரேடிங்லேயுமே இதே தான் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் 1 ரூபி 2 rupees தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், வில் நெவர் மேக் எனி பிக் இஷ்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட கெயின் மட்டும் 3.69. டோட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா 3%லேருந்து இப்போ 2%க்கு மாறி இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸாக 6 ஸ்டாக்ஸ் இருந்ததை நம்ம 2 ஸ்டாக் ஆட் பண்ணி இப்போ 8 ஸ்டாக்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸாக நம்மளோட ப்ரைஸ் வந்து 760க்கு வாங்கியிருந்தோம். இப்போ 734க்குமே வாங்கியிருக்கோம். க்ளோஸ் டு 8 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இங்கே ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1468. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா 1468. ஸோ இப்போ நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற ஃபண்டு 178. மேபி இதை வந்து ஃப்யூச்சரில் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 178 வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுவுமே உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஈஸி டு ரிமெம்பர். இப்போதைக்கு நம்மள்ட்ட 170 வந்து எக்ஸஸாக இருக்குது.
இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோம். 2வது எக்ஸஸ் ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதை இங்கே பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு சைக்கிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சைக்கிள் மூலமாக தான் நமக்கு வந்து டெய்லி பேசிஸில் வந்து இல்லைனா வீக்லி வந்து 2 or 3 டைம்ஸ் இல்லை மந்த்தில் வந்து 5 or 10 டைம்ஸ் வந்து எப்படி ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட்டபுளாக ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டே டியூனர்ஸ், ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட், பை காஸ், வில் see you tomorrow.